ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு காலிஃப்ளவர் பிரியாணி பார்க்கலாம். ஒரு நல்ல பெரிய சைஸ் பூவை எடுத்து அதை நம்ம தேவையான சைஸுக்கு பொடியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பூவில் பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவையான அளவுக்கு, அதாவது அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா ஒரு மாதிரி நல்லா சுருங்கிடும். அது நல்லா சுருங்காமல் இருக்கிறதுக்காக நான் காலிஃப்ளவர் மாவு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு காலிஃப்ளவரையும் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டையும் தூவி நல்லா கிளறிட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா ஒரு மாதிரி மேலே கீழே அந்த கார்ன்ஃப்ளவர் எல்லா இடத்துலையும் ஒட்டணுன்றதுனால நல்லா பிசைஞ்சிடுவோம். பிசைஞ்ச இந்த காலிஃப்ளவரை பார்த்திங்கனாக்கா நம்ம வழக்கமாக எப்படி நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுவோமோ அதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது பொரித்து எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா ரொம்ப கருக விடாமல் ஓரளவுக்கு பொன்னிறமாக மாறும்போது அதனுடைய நிறம் மாறுற அந்த தருணத்தில் நம்ம காலிஃப்ளவர் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த காலிஃப்ளவர் பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு நல்லா இருக்குது. பிள்ளைங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து கொடுங்க, இதே மாதிரி செய்து கொடுங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். ஓகே, பாருங்கள், அருமையான ஒரு காலிஃப்ளவர் பிரியாணி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செய்து பாருங்கள். ஒரு லைக் கொடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. பொரித்து ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான ரைஸ் பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டில் எல்லாருமே சுகர் பேஷண்ட்ன்றதுனால நான் அதிகமாக பச்சரிசி பயன்படுத்துறது இல்லைங்க. 2 டம்ளர் அரிசியை நான் வடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ அதில் பார்த்திங்கனாக்கா அந்த அரிசிக்கு வடிக்கிறதுக்கு வச்சுருக்கிற தண்ணியிலே பார்த்திங்கனாக்கா பட்டை, லவங்கம், அன்னாச்சி இலை, 2 ஏலக்காய் இதையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி நல்ல மணம் வர மாதிரி இருக்கும்போது அரிசி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்களா, கொதிச்சதுமே பார்த்திங்களா இப்போ பாருங்கள், அந்த நார்மலாக இருந்த தண்ணியோட கலரே மாறிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா நம்ம ஊற எடுத்து வச்சுருக்கிற அரிசியை போடலாம். அரிசி போட்டு நல்லா வேக ரொம்ப வேக வெட்ட வேண்டாம். அரிசி நம்ம கலரும்போது குழஞ்சிரும். அதனால் ஒரு முக்கால் திட்டத்துக்கு நம்ம வடித்து எடுத்து வச்சிடலாம். நல்ல அதே போல் வடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கனாக்கா நம்ம சாப்பாட்டில் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டோம்னாக்கா நமக்கு இந்த சாதத்துக்கு தேவையான டேஸ்ட்டு நிறைய கிடச்சிரும். அப்போ நமக்கு மசாலாவில் அந்த டேஸ்ட் குறைவாக இருந்தால் கூட இது நமக்கு டேஸ்ட்டியை ஈவன் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, அதனால் உப்பு போட்டு இதுலேயே உப்பு போட்டு இறக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கனாக்கா நமக்கு இதுக்கு தேவையான கலர் என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இப்போதைக்கு கேசரி கலர் போட்டுருக்கேன். கேசரி கலர் அது இதிலே போட்டு சாதத்தை வடிச்சிருவோம். அப்போது நமக்கு அந்த சாதத்தில் அந்த கலர் உட்காந்துரும் இல்லையா. நமக்கு கிரேவிக்கு கலர் போடணுன்றது இல்லை. சாதத்துக்கு கேசரி கலர் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு முக்கால் திட்டத்தில் நம்ம சாதத்தை இப்படி பிடிச்சி பார்த்தோம்னாக்க ஒரு மாதிரி நமக்கு டைட் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வடித்து எடுத்துடலாம். வடித்து எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த வடித்து கஞ்சி தூக்கி அது மேலே வச்சோம்னாக்கா நமக்கு டம் ஆகிடும். ஓகே, சாப்பாடு சூப்பராக செட் ஆகிடும். தனித்தனியாக நிற்கும், பிரிஞ்சு நிற்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ சாதம் வடிச்சாச்சு, அதை எடுத்து வச்சுட்டோம். இப்போ நமக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலாக்களை ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கடாய் வச்சுட்டோம். அந்த கடாயில் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிச்சோம் இல்லையா. இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு இப்போ நமக்கு அந்த பிரியாணி டேஸ்ட்டு இதில் நம்ம கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதே பிரியாணி மசாலா என்னவோ அதவே பயன்படுத்தலாம். ஸோ பச்சை மிளகாய் போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் பச்சை மிளகாவை நல்லா ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம். பச்சை மிளகான்றது காரத்துக்காக கிடையாது, டேஸ்ட்டுக்காகவும் அந்த வாசனத்துக்காகவும் தான். ஸோ பச்சை மிளகாய் போட்டேன். பொடியாக நறுக்கிற தக்காளி ரொம்ப அதிகம் பயன்படுத்த வேணாம், இது கொஞ்சமாக போதும். ஏன்னா தக்காளி அதிகமாக பயன்படுத்தும். ஏற்கனவே காலிஃப்ளவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எண்ணெயில் போட்டு எடுத்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம அதிகமாக தக்காளியை போட்டு குழைய விட்டு இது பண்ணுற மாதிரியோ இல்லை சாதம் கையில் ஊட்டுற மாதிரி சூழ்நிலையே இல்லாமல் இருக்கணும்னாக்கா தக்காளி குறைவாக இருந்தால் போதுமானது. தக்காளி பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த தக்காளியோட ஜூஸி கரெக்டாக பதத்துக்கு நிற்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தேவையான அளவுக்கு அந்த மசாலாக்களை எல்லாம் போட்டுருவோம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா 65, அதாவது கரம் மசாலா, 65 கிடையாது, வெறும் கரம் மசாலா. இதையெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றுவோம். தண்ணியை ஊற்றினா அந்த மசாலா, அதாவது அந்த தக்காளியோட கிரேவி நமக்கு திக்காக இறுகமாக நல்லா கிடைக்கும். அதனால் தண்ணியை ஊற்றிட்டு ரொம்ப நேரம் அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும், தண்ணி வடிகிற வரைக்கும் நமக்கு சுண்ட விடணும். நல்லா சுண்டட்டும். இப்போ பாருங்கள், ஒரு நல்ல சுண்டி அடிச்சு இப்போ நான் கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு, அதிகமாக விடல, 1/4 கப் அளவுக்கு தயிர் விட்டுருக்கேன்.
தயிர் வந்து அந்த கொஞ்சம் ஒரு நல்ல எப்போவுமே தயிர் ஊற்றி நம்ம செய்யும்போது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் தயிர் விட்டாச்சு. தயிரை விட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டிடுச்சு. சுண்டி நல்லா அந்த கலவைகள் வந்து இறுகி நிற்கிது. இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கண்டிப்பாக சால்ட்டு நம்ம பார்த்துக்கணும். நம்ம சாதத்துக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டுட்டு புதினா போட்டிருக்கேன். புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவர் அப்படியே போட்டு கிளறிடுங்க. நல்ல சூப்பராக நல்ல ட்ரையான ஒரு பதத்தில் தான் இப்போ நம்ம கிளறின்னு இருக்கோம். ஏற்கனவே சாதமும் ட்ரை பண்ணி தான் நம்ம உடச்சி வச்சுருக்கோம். ஸோ சாதமும் உடையாது. நல்லா கிளறியாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே டம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி தலையை அப்படியே மேலாப்பில் தூவிட்டு நல்ல மறுபடியும் அது வந்து கிளறி விடுங்க. ஏன்னா கொத்தமல்லி தலையை தூவும்போது நம்ம கிளறி விட்டோம்னாக்கா அந்த பச்சை வாசம் ஓரளவுக்கு போயிடும். தலைகள் அப்படியே ஒரு மாதிரி அதிலேயே வந்து வதக்கின மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வடித்து வச்சுருக்குறோம் இல்லையா? அந்த சாதத்தை அப்படியே எடுத்து கொட்டி நல்லா கிளறுங்க. நல்லா கிளறிட்டு எடுத்து சாப்பிட பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. காலிஃப்ளவர் பிரியாணி அவ்வளோ அமோகமாக இருக்குது. நீங்களும் செய்து கொடுங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வித்தியாசமாக கண்டிப்பாக எல்லாம் எதிர்பார்க்குறது தானே பிள்ளைங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டியாக இருக்கா அப்படின்னு. அதனால தான் அதை வெளியில் போய்ட்டு நம்ம வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது அவ்வளோ சிறப்பாக இருக்கும்ன்றதுனால தான் அருமையான காலிஃப்ளவர் பிரியாணி சின்ன சமையலில் சூப்பராக உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். நன்றி.